பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உயர்ந்தவரும் உன்னதமான தேவனுமாய் இருக்கிறார். அவருக்கு நிகரான தெய்வங்கள் இந்த உலகத்தில் இல்லை. அநேகர் இருந்தாலும் தேவனுக்கு நிகரானவர்கள் இல்லை. காரணம், அவரிடத்திலே சிருஷ்டிப்பின் வல்லமை இருக்கிறது. ஆகவே ஹி இஸ் த அல்மைட்டி காட். அவர்தான் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று பார்க்கிறோம். இந்த காலை வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக யோவான் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 31வது வசனம். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்திலே மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். எகிப்திலே அடிமையாய் இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வனாந்தரத்தின் வழியாக 40 ஆண்டுகள் வழி நடத்தி கானான் தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை சுதந்திரிக்கும்படி கொடுத்தார். இந்த 40 ஆண்டுகளாக அவர்கள் வழியிலே சாப்பிடும்படி வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்தார். அவர்கள் குடிப்பதற்கு, தாகத்துக்கு கண்மனைகளிலிருந்து தண்ணீரை கொடுத்தார். புருஷர்கள் மாத்திரம் 6 லட்சம் பேர், சுமார் 15 லட்சத்துக்கும் அதிகமான பேர் அந்த கூட்டத்தில் இருந்திருக்கலாம். ஆடுமாடுகள் இருந்தது. எல்லோருக்கும் தண்ணீர் கொடுத்தார். அற்புதமாக கர்த்தர் அவர்களை வழிநடத்தி வந்தார் என்று பார்க்கிறோம். அதை தான் சொல்லுகிறார். வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்று சொல்லுகிறார். நெகேமியா 9வது அதிகாரம் 20வது வசனத்தில் நெகேமியா சொல்லுகிறார், அவர்களுக்கு அறிவை உணர்த்த உம்முடைய நல்ல ஆவியை கட்டளையிட்டீர். அவர்கள் வாய்க்கு உம்முடைய மன்னாவை அருளி, அவர்கள் தாகத்துக்கு தண்ணீர் கொடுத்தேன். 40 வருஷம் கொடுத்தார். அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக பேசினார்கள். அவர்களை வழி நடத்தி வந்த கர்த்தருடைய தாசன் மோசேக்கு விரோதமாக பேசினார்கள், முறுமுறுத்தார்கள், அழுதார்கள், விக்கிரக ஆராதனை செய்தார்கள், ஏதேதோ செய்தார்கள். ஆனாலும் அந்த தண்ணீரையும் அந்த மன்னாவையும் ஆண்டவர் நிறுத்தினதே இல்லை என்று பார்க்க ஆச்சரியமாய் நடத்தினார். இவைகள் மனுஷனுடைய பேசிக் நீட்ஸ் என்று பார்க்கிறோம். அதை ஆண்டவர் தடுக்கவில்லை, அவர்களுக்கு கொடுத்து கொண்டே இருந்தார். சங்கீதம் 78:24வது வசனத்திலே சொல்லுகிறார், மன்னாவை அவர்களுக்கு வர்ஷிக்க பண்ணி வானத்தின் தானியத்தை அவர்களுக்கு கொடுத்தார். மன்னா வானத்தின் தானியம், தூதர்கள் சாப்பிடுகிற அப்பம். அந்த மன்னாவை வானத்திலிருந்து, பரலோகத்திலிருந்து கீழே கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுத்தார். ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் அவர்கள் தூங்கி விழித்து கதவுகளை திறக்கும் போது வெளியே பனி பெய்திருக்கும். அந்த பனியோடு மன்னாவும் காணப்படவே அதை தலைக்கு 1 ஓமர் அளவு அவர்கள் சேகரித்து சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் அவர்களுக்கு கட்டளையிட்டார். திடீரென்று அவிதமாக ஆரம்ப நாட்களில் மன்னா வந்தபோது எல்லோரும் ஆச்சரியப்பட்டு, இது என்ன, ஒரு உருட்சியான வஸ்து காணப்படுகிறதே என்றார்கள். இப்போது மோசே சொன்னான், இது கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வானத்தின் அப்பம், இது வானத்தின் தானியம் என்று சொல்லிக் கொடுத்தான். அவர்கள் அதை எடுத்து அதை சாப்பிட்டார்கள். மோசே கேட்கிறான், எப்படி இருக்கிறது, டேஸ்ட் எப்படி இருக்கிறது? தேன் இட்ட பணியாரம் போல இருக்கிறது என்று சொன்னார்கள். அவ்வளவு விசேஷமாய் கர்த்தர் கொடுத்தார். இன்றைக்கும் அவ்விதமாகத்தான் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிறது விசேஷமாய் இருக்கு. அது உங்கள் மனைவியாக இருக்கலாம், உங்கள் கணவராக இருக்கலாம், உங்களுக்கு பிள்ளைகளாக இருக்கலாம், பெற்றோராக இருக்கலாம், யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒன்று கொடுப்பாரே, ஆனால் அது விசேஷித்ததாக இருக்கும். அதை நீங்கள் மேன்மையாக அனுபவிக்கவேன், கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டே அனுபவிக்கவேன். 40 ஆண்டுகள் மன்னாவை கொடுத்தார். யோசுவா 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே படிக்கிறோம், அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே, கானான் தேசத்திலே வந்து, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே வந்து அந்த தேசத்தின் தானியத்தை புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. அது முதல் இஸ்ரவேல் புத்திரருக்கு மன்னா இல்லாமற் போய் அவர்கள் கானான் தேசத்து பலனை அந்த வருஷத்திலே தானே புசித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார். கானான் தேசத்துல வந்து
அந்த தேசத்தின் தானியத்தை எடுத்து புசிக்க ஆரம்பித்ததுதான் உண்டு. அடுத்த நாள் முதல் மன்னா நின்று போயிட்டு. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட வனாந்திரம் வழியாக நீங்கள் கடந்து வந்திருக்கலாம். அந்த நாட்களில் கர்த்தர் உங்களை எப்படி போஷித்தார், எப்படி வழி நடத்தினார், எப்படி உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டினார், எப்படி உங்களை தைரியப்படுத்தினார், திடப்படுத்தினார். இன்றைக்கு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலைகள்ல, ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலே ஆண்டவர் நம்மை வழி நடத்தி வர வல்லவராய் இருக்கிறார். ஆகவே சங்கீதத்தில் படிக்கிறோம், தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்தில் நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உங்களை நேர்த்தியாய் நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். அவரை சார்ந்து பற்றி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வானத்திலிருந்து மன்னாவை கொடுத்து ஒவ்வொரு நாளும் வனாந்தரத்திலே அவர்களை போஷித்து வந்த நல்ல ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம். அருமையான இந்த காலை வேளையிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கடந்த காலங்களில் கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை வேளையில நன்றி சொல்லுகிறோம். ஒன்று கூட நன்றி சொல்லுகிறோம். அன்றைக்கு ஆண்டவரே, அந்த நாட்கள்ல எங்கள் தாழ்வில் எங்களை நினையாமல் இருந்திருப்பீரே. ஆனால் ஆண்டவரே, எங்களால் இன்றைக்கு உயிரோடு இருந்திருக்க முடியாது ஆண்டவரே. ஆனால் நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளும், நீர் எங்களுக்கு தந்த ஆசீர்வாதம், நீர் எங்களோடு இருந்து எங்களை தைரியப்படுத்தின விதங்களும் எவ்வளவோ அற்புதமாய் இருக்கிறது ஆண்டவரே. அவைகளை நினைத்து நன்றி சொல்லுகிறோம். இன்னும் தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும். இந்த நாளிலும் உம்முடைய மகிமையை உம்முடைய பிள்ளைகளிடத்தில் விளங்க பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.